ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நான் ஒரு கடலப்பருப்பு எடுத்து கடலப்பருப்புலேருந்து ஒரு கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலப்பருப்பு எடுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு டம்ளரோ 1.5 டம்ளரோ எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு என்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன், பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் தான் எடுக்க போகிறேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்டர்ட் ஆயில் வந்து கடலப்பருப்பு கிரேவிக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். முதல்ல கடாயில் நல்லா கடாய் சூடு ஏறிடுச்சு. முதல்ல நம்ம தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், பொன்னிறமாக வர அளவுக்கு. கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு சிம்லேயே ஸ்டவ் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்த உடனே முந்திரி திராட்சை சேர்த்து அதுவும் கூட வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துடலாம் முதல்ல. இது கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு, அதனால் லைட்டாக வறுத்துட்டு முந்திரி திராட்சை போட்டு அதையும் வறுத்து நம்ம எல்லாமே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. பாருங்கள், எல்லாமே வறுப்பட்டுருச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அடுத்து நம்ம வந்து 2 லவங்கம், 2 பட்டை, பிரிஞ்சால் எடை 2, காஞ்ச மிளகா 1 போட்டு கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் மட்டும் போடணும். பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் இஞ்சி மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பச்சை மிளகாவும் தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. இது நல்லா வதங்கட்டும். வாங்க, இப்போ இதுக்கு என்ன மசாலா தேவை நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துன்னு பவுலில் வந்து சீரகப்பொடி 1 ஸ்பூனு, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி போதும். நம்ம அதிகமாக காரம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு பச்சை மிளகாவும் 2 வர மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே போதும். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. நம்ம வந்து கரம் மசாலா லாஸ்ட்டாக கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம், இதில் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி இப்போ நம்ம இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு தக்காளி. இந்த மசாலா அதில் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கொதிக்குது இல்லை, கொஞ்சமாக தண்ணி போதும். நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இப்போது நம்ம இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. லைட்டாக கலக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கணும் கிரேவி. சாதத்துக்குனாக்கா கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களா அடுத்த வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கியாச்சு. இப்போ நம்ம கொதிக்குது. லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து தூவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் நான் சேர்க்க போகிறேன். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும்.
லைட்டாக கிண்டி விட்டுட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கடலப்பருப்பு கிரேவி சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ இல்லை அரிசி மாவு ரொட்டிக்குன்னு இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ தள்ளாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் யாருமே லைக்கே போட மாட்டேன்றீங்க. வீடியோ பார்த்த உடனே லைக்கு போடுங்க. சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. நெய் போட்டு இன்னும் வாசனை தூக்குது. செம்மையாக இருக்குது. பாய்.